Hi guys. ஸோ நமக்கு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சென்டரில் இருக்கிற ஃபிசிக்கல் சர்வர்ஸ், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் கூட நம்ம சொல்லலாம். டேட்டா சென்டரில் நிறைய ஹார்ட்வேர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த சர்வர் பற்றி காமிச்சிருக்கேன். எகெயின் நான் ஷோ பண்ணுறேன். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் இது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஹைப்பர்வைசர் எல்லாமே இந்த சர்வரில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது டெல்லோட டெல் பவரேஜ் R450 அப்படிங்கிற ஒரு மாடலில் இருக்கிற ஒரு ஹார்ட்வேர். இதை வந்து ஹார்ட்வேர் அப்படின்னா டேட்டா சென்டரில் இருக்க எல்லாத்தையும் ஹார்ட்வேர் சொல்கிறோம். உதாரணத்துக்கு சுவிட்ச், ரவுட்டர், ஃபயர்வால், சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாமே ஹார்ட்வேர் சொல்கிறோம். அந்த ஹார்ட்வேரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் சர்வர்ஸ். ஓகே, நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சர்வர் சொல்லியிருக்கோம். ஒன்று ஃபிசிக்கல் சர்வர் சொல்லியிருக்கோம், ஒன்று வந்து விர்ச்சுவல் சர்வர் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிசிக்கல் சர்வர்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் சர்வர்ஸ்க்கு ஒன்று வந்து ரேக் சர்வர்ஸ், இன்னொன்று வந்து பிளேட் சர்வர்ஸ். ரேக் சர்வர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ரேக் சர்வர். ஸோ ரேக் சர்வர் வந்து ஈஸியாக வந்து ரேக்கில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் அதை நம்ம வந்து ரேக் சர்வர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரேக் சர்வர். பிளேட் சர்வர் அப்படிங்கிறது இது ரேக் சர்வர்ஸ். பிளேட் சர்வர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் வந்து இதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. பட் இனிமேல் நீங்கள் வந்து டேட்டா சென்டரில் வந்து பிளேட் சர்வர்ஸும் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வரும். ரேக் சர்வர் அப்படிங்கிற ரேக்கில் மவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் ரேக் சர்வர்ஸ். பிளேட் சர்வர்ஸ் அப்படிங்கிறது ரேக் சர்வரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஸோ பிளேட் சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டேட்டா சென்டரில் இருக்கிற ரேக் சர்வர், இது பிளேட் சர்வர். என்னடா நேம் வித்தியாசமாக இருக்குது, பிளேட் அப்படிங்கிற நேம் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பிளேட் இஸ் நத்திங் பட் சர்வர். இப்போ இந்த ரேக் சர்வர் இருக்கு இல்லையா, இந்த ரேக் சர்வரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ரேக் சர்வரில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். தென் அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அது நீங்கள் எந்த ஓஎஸ்னாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் இட் வில் ஆக்ட் as a விண்டோஸ் ஃபிசிக்கல் சர்வர். லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் இட் வில் ஆக்ட் as a லினக்ஸ் ஃபிசிக்கல் சர்வர். இதில் ESXi இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இட் வில் ஆக்ட் as a ஹைப்பர்வைசர். அதுவுமே ஒரு ஓஎஸ் தான், பட் நம்ம வந்து ஹைப்பர்வைசர்னு சொல்கிறோம். ஏன் ஹைப்பர்வைசர்னு சொல்கிறோமோ, அதில் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதால ஹைப்பர்வைசர்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம மோஸ்ட்லி நம்மளோட டேட்டா சென்டரில் ஹைப்பர்வைசர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்வைசர் தான் மோஸ்ட்லி 95% யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து ஒரு 5% வேணால் அது விண்டோஸ்க்கா லினக்ஸ்க்கா யூஸ் பண்ணுவாங்களே தவிர 95% வந்து இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்வைசருக்காக மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் சர்வர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஃபிசிக்கல் ரேக் சர்வர் இருக்குது. இந்த ரேக் சர்வரில் நான் ESXi இன்ஸ்டால் பண்ணுறேன், VMware ESXi இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ESXi இன்ஸ்டால் பண்ணால் இட் வில் ஆக்ட் as a ஹைப்பர்வைசர். நம்ம அந்த ஹைப்பர்வைசர் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்ப்போம், படிப்போம், எல்லாமே செய்வோம். ஸோ அதை நீங்கள் எப்படியாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. சரியா? அண்ட் ஹவ் அபவுட் பிளேட் சர்வர்ஸ்? இந்த பிளேட் சர்வர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். பெரிய பாக்ஸ்னால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது.
உங்களுக்கு அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு இதில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 அடி 3 அடி இருக்கும் இந்த ஹைட்டு. ஒரு மினி டிவி மாதிரி இருக்கும், லுக்ஸ் லைக். நீங்கள் பார்த்தது இல்லை, அதனால் இமேஜின் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 அடிக்கு இல்லை 3 அடி இருக்கும். இது ஒரு 3 அடி ஒரு 4 அடி இருக்கும். 4 ஃபீட் இருக்கும். இது ஒரு 3 ஃபீட் இருக்கும். அதான் இதோட சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளேட்ஸ். இது ஒரு பிளேடு, இது ஒரு பிளேடு, இது இது இதெல்லாமே பிளேட்ஸ். இதில் மொத்தம் எத்தனை பிளேட்ஸ் இருக்குது? 1 2 3 4 6 7 8 9 10 பிளேட்ஸ் இருக்குது. அப்போ இது 20 பிளேட் சர்வர். மேலே ஒரு 10 பிளேட்ஸ், கீழே ஒரு 10 பிளேட்ஸ். அப்போ இது 20 பிளேட் சர்வர்ஸ். 20 பிளேட்ஸ் அப்படின்னா இதில் 20 ஹைப்பர்வைசர் போட்டுக்கலாம். இந்த ரேக் சர்வரில் ஒரே ஒரு சர்வர் தான், இதில் ஒரு ஹைப்பர்வைசர் ஒரு ESX இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பிளேட் சர்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பிளேட் இருக்குது. ஈச் பிளேட் ஆக்ட் அஸ் ஈச் ஹைப்பர்வைசர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பிளேடில் ஒரு சர்வர் நான் போட்டுப்பேன், இந்த ஒரு பிளேடில் ஒரு சர்வர் நான் போட்டுப்பேன். இந்த மாதிரி ஈச் பிளேட் ஆக்ட் அஸ் ஈச் சர்வர்ஸ். இந்த பிளேடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த பெட்டி, இந்த பாக்ஸு, இதுக்கு பேர் சாசிஸ் ஆர் என்க்ளோஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த என்டையர் டிபார்ட்மெண்ட், இந்த என்டையர் பாக்ஸை வந்து நம்ம சாசி ஆர் என்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். ரேக் சர்வர் பெஸ்ட்டாக பிளேட் சர்வர் பெஸ்ட்டான்னு கேட்டால், ரேக் சர்வரை கம்பேர் பண்ணுறப்ப பிளேட் சர்வரோட ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஆனால் ரேக் சர்வரை கம்பேர் பண்ணுறப்ப பிளேட் சர்வரோட காஸ்ட்டு ரொம்ப அதிகம், ஓவர் காஸ்ட்டு. பட் ரேக் சர்வர் ஓரளவு காஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ரேக் சர்வர் வந்து நம்ம ஒரு 64 GB ரேமு, ரேக் சர்வர் ப்ரைஸ் அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம், இதில் பார்த்தோம். ஸோ ரேக் சர்வர் பார்த்தீங்கன்னா HP ப்ரோலியன் சர்வர், 2 இன்டெல் ப்ராசஸர் 12 கோர்ஸு 128 GB ரேம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 lakhs வருது. இந்த ஒரு சர்வர் 11 lakh வரும். இந்த என்டையர் சாசி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 lakhs மேலே வரும். ஸோ இந்த பிளேட் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் பிளேட் சர்வர் ரன் பண்ணுவாங்க. ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்தால் தான் பிளேட் சர்வர் ரன் பண்ணுவாங்க. ரேக் சர்வர்னு இல்லாமல் இருக்காது. ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1000 சர்வர்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 சர்வர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 800 சர்வர்ஸ் வந்து ரேக் சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. சில சர்வர்ஸ் மட்டும் பிளேட் சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ ஆனால் இந்த பிளேட் சர்வர் எல்லா டேட்டா சென்டரில் இருக்குமா கேட்டால் எல்லா டேட்டா சென்டரில் இருக்காது. அட்வான்ஸ் டேட்டா சென்டரில் மட்டும்தான் இருக்கும். சில மீடியமான டேட்டா சென்டர்ஸ், சின்ன சின்ன கம்பெனிஸில் தான் வந்து இந்த பிளேட் சர்வர்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா காஸ்ட் அதிகம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இதோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட் அதிகம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு HP என்க்ளோஷர், HPயோட மாடல் இது. ஸோ பிளேட்லேயே நிறைய மாதிரி டைப்ஸ் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கா? நான் இந்த பிளேடு பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஃபுல் பிளேடுன்னு சொல்லுவோம். இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது சூப்பர் மைக்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் இது. இது ஒரு பிளேட் சர்வர். இது HP என்க்ளோஷர்னு சொல்லுவோம். HP C7000 பிளேட் சர்வர். 1 2 3 4 5 6 7. இது வந்து 16 பிளேட் சர்வர். மேலே ஒரு 8 சர்வர் இருக்குது, கீழே ஒரு 8 சர்வர் இருக்குது. இது 16 பிளேட் சர்வர். இது இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும் பிளேட் சர்வர். பார்க்கறதுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். இங்கே ஒரு இதில் ஒரு 3 அடி, இங்கே ஒரு 3 அடி, அவ்வளோதான் இருக்கும் இதில். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே தனியாக நம்ம எடுத்துடலாம்.
இந்த பிளேடுக்கு பின்னாடி இன்டகிரேட்டட் பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஹெச்பி பிளேட் நினைக்கிறேன். இது ஹெச்பி பிளேடு தான். ஹெச்பி கம்பெனியோட ஒரு பிளேட்ஸை வருது. ஸோ அந்த பிளேட் சர்வரோட ரியர் வியூ, இது வந்து ரியர் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ரியர் வியூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 பிளேட்டுக்கு சேர்த்து பவர் சப்ளை மொத்தமாக இருக்கும். இங்கே கீழே பாருங்கள் 1 2 3 6 பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. எல்லாமே பவர் சப்ளை, இன்டிகிரேட்டட் பவர் சப்ளை. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம், கூலிங் ஃபேனு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஈச் சர்வர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி. இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் படிக்கணும். பிளேட் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் பிளேட் சர்வர் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அதை கான்ஃபிகர் பண்ணுறது. இது எல்லாமே ஈத்தர்நெட் போட்டதில். ஸோ இப்போ இது வந்து ஹெச்பியோட பிளேட் சர்வர். நான் வந்து சிஸ்கோட பிளேட் சர்வர் காமிக்கிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிஸ்கோ யூசிஎஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதை இமேஜாக காமிக்கிறத கொஞ்சம் வீடியோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதான் சிஸ்கோ யூசிஎஸ். இது ஒரு பிளேட் சர்வர். இப்படி தான் இருக்கும். இது எத்தனை பிளேட் இருக்குது? 8 பிளேட் சர்வர் வருது. 8 பிளேட் தான் அதில் போட முடியும். இது சிஸ்கோ யூசிஎஸோட ரியர் வியூ. பெட்டரான வீடியோ இருக்கா பார்ப்போம். சிஸ்கோ யூசிஎஸ் அன்பாக்சிங். இது ஒரு பிளேடு. இதில் இன்டெல் ஜியான் ப்ராசஸர் போட்டிருக்காங்க. பிளேட் இஸ் நத்திங் பட் உள்ள ஒரு மதர் போர்டு, 2 CPU. பிளேடுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒரு பிளேட் சர்வர். ஓகே, சிஸ்கோட இது சிஸ்கோவில் வந்து சிஸ்கோ யூசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஸ்கோ யூசிஎஸ் வந்து தனியாக படிச்சிருக்கணும். படிச்சு தான் நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பிளேட் சர்வர். 8 சர்வர் போட்டுக்கலாம். ஈச் பிளேடு ஹேஸ் ஓன் மதர்போர்டு, ப்ராசஸர் அண்ட் மெமரி. எல்லாமே இருக்கும். இப்போ இது ஒரு லிவர் மாதிரி இருக்கும். நான் அதை டேட்டா சென்டரில் பார்த்துருக்கேன். என்க்ளோஷர் பார்த்ததில்ல. சிஸ்கோ யூசிஎஸ் பார்த்துருக்கேன். இந்த லிவர் இருக்குல்ல, இந்த லிவரை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா, கீழே இழுத்தோம்னா அந்த பிளேடு மட்டும் எஜெக்ட் ஆகி வெளியில் வரும். அந்த பிளேடுக்குள்ளே நம்ம மதர் போர்டு இருக்கும். அதை இப்போ ஷோ பண்ணி இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். சிஸ்கோ B200M4 அப்படிங்கிற ஒரு மாடல் இது. இது ஒரு பிளேடு. இந்த பிளேடில் மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் 2 ப்ராசஸர் இருக்குது, ரேம் இருக்குது. ஃபார்ம் ஃபேக்டர். ரேக் சர்வர் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கும். பிளேடு சர்வர் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கும். இப்போ மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மொபைல் ஃபோன் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும், கையில் வச்சுக்க முடியாத பெருசாக இருக்கும். அப்படியே ஃபார்ம் ஃபேக்டர் வளர வளர என்னாச்சு? காம்பேக்டாக, ரொம்ப ஸ்லீக்காக ஆச்சு இல்லையா? அதே போல் டெக்னாலஜி வளர வளர ரொம்ப காம்பேக்டாக கொடுக்குறான். காரணம் என்னென்னா, டேட்டா சென்டர் ஸ்பேஸை வந்து நிறைய எடுத்துக்கூடாது அப்படிங்கிறக்காக. இதில் இதோட மொத்த சைஸுமே வந்து 8 பிளேட் வச்சுக்கலாம், 8 சர்வர் வச்சுக்கலாம். ஆனால் இதில் 8 ரேக் சர்வர் வச்சோம்னா இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும். பட் இதை நான் வைக்கிறப்ப எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இது ஒரு பிளேடு சர்வருக்கு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க.
2 CPU அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ரேம். இது அந்த பிளேட் சர்வரில் போடக்கூடிய மெமரி மாடியூல் அப்படி சொல்லுவோம், ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளேட் சர்வரை இப்போ வந்து ரேக்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு, பிளேட் சர்வர் ரேக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, பிளேட் சர்வர் ரேக்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேட் சர்வரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எஃப்சி கனெக்டிவிட்டி, அதாவது ஃபைபர் சேனல் கேபிள், எஃப்சி கேபிள். இது பவர் கேபிள் கொடுக்குறாரு. இது பிளேடோட ஃப்ரண்ட் வியூ. இதுக்கு பேர் சாசி. இந்த சாசியில் 1 2 3 4 5 6 7 8 8 சர்வர் இருக்குது, 8 பிளேட்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இதில் 8 சர்வர் போட்டுக்கலாம். அது 8 ஹைப்பர்வைசர் நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். இது ரியர் வியூ, பின்னாடி அது எப்படி கனெக்டாக இருக்குது ரேக்கில். கேஸ் இதுதான் ரேக்கு. டேட்டா சென்டரில் நான் ரேக் சொன்னோம் இல்லையா, இதுதான் ரேக்கு. இந்த ரேக்கில் சர்வரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூசிஎஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இந்த யூசிஎஸ் மேனேஜர் மூலமாக கான்ஃபிகர் பண்ணுவாங்க உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. B204 இது வந்து சிஸ்கோ B200M4 அப்படிங்கிற ஒரு சிஸ்கோ பிளேடு. இது ஒரு பிளேடு. இந்த பிளேடு சாசியில் இருந்ததை வெளியில் எடுத்திருக்காங்க CPU மாற்றுறதுக்காக. கேஸ் இது ஒரு CPU, இது ஒரு CPU. இந்த CPU மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு பேர் ஹீட் சிங்க். இந்த ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் ஹீட் சிங்க். அதாவது CPUவில் இருக்கிற ஹீட்டை கம்மி பண்ணி கூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஹீட் சிங்கை வைக்கிறாங்க, வச்சுட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. இப்போ ரேம் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க இதில். ஒவ்வொரு இதுலேயுமே ரேம் ஸ்லாட் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த பிளேடை வந்து சாசியில் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இன்சர்ட் பண்ணுற வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும். Insert Cisco blade சாசியில் எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிளேட் சாசி தான். இதெல்லாம் எம்டி ஸ்லாட்டு. இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் எம்டி பிளேடு. இதெல்லாம் பிளேட் இருக்குது, இதில் சர்வர் இல்லை, சும்மா எம்டி வச்சுருக்காங்க. இது சர்வர் லிவரை ப்ரெஸ் இந்த இருக்குல்லையே லிவர், இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா சாசியில் இருந்து அந்த பிளேடு எஜெக்ட் ஆகும். எஜெக்ட் ஆகுதா? இன்கேஸ் அதில் ஒரு மெமரி போயிடுச்சு, ஒரு ரேம் வந்து ஃபெயிலியர் அல்லது ஒரு CPU ஃபெயிலியர், அதை மாற்றணும் அப்படின்னா இப்படி தான் அதை வெளியில் எடுப்பாங்க சாசிலேருந்து. சாசிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு தனி பிளேடு. இந்த பிளேடில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த இதை ஓப்பன் பண்ணுவாங்க, பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா
CPU1, CPU2, CPU1 சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரேம், CPU2 சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரேம். ஸோ பிளேட் சர்வரில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டால் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பிளேட் சர்வர் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். திருப்பி அந்த பிளேடை கொண்டு வராங்க, கொண்டு வந்து சாசியில் இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த லிவரை வந்து புஷ் பண்ணாங்கன்னா அந்த பிளேடு உள்ளே போயிடும். எதுக்காக நான் வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். பிளேட் சர்வர்னால் எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் டசன்ட் நோ வாட் இஸ் பிளேட் சர்வர். ஸோ நான் பிளேட் சர்வர்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்படி தான் இருக்கும். ஏன்னா நானே பிளேட் சர்வர் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்ததில்ல. டேட்டா சென்டர் போய் தான் ஃபஸ்ட்டு பிளேட் சர்வர் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பிளேட் சர்வர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறப்ப எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா பிளேடு அப்படிங்கிறாங்க, சர்வருங்கிறாங்க, அது பிளேடு மாதிரி கூர்மையாக இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. போய் டேட்டா சென்டர் நேராக பார்த்தப்பறம் தான், ஓ இது இப்படி தான் சாசியில் தான் இந்த பிளேடு இருக்குமா, இந்த பிளேடை ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துக்கலாம், ஒவ்வொரு பிளேடுக்கும் ஒரு தனித்தனி ஹார்ட் டிஸ்க் உண்டு, ஒவ்வொரு பிளேடுக்கும் தனித்தனி மெமரி, மதர் போர்டு, தனித்தனி CPU எல்லாமே உண்டு, பட் அது எல்லாமே சாசியில் இன்டகிரேட் ஆகிருக்கும் அப்படின்னு அதுக்கடுத்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ BUCS சொல்லுவோம், சிஸ்கோ யூனிஃபைடு கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேட்லயுமே நம்ம ஹைப்பரைசர் போட்டுக்கணுமா? எஸ், ஈச் பிளேட் ஹாஸ் ஈச் சர்வர்ஸ். இப்போ என்கிட்ட 8 பிளேட் இருக்குன்னா 8 சர்வர் நான் போட்டுப்பேன். இப்போ இது வந்து ஒரு சாசி, இது வந்து என்டையர் ஒரு சாசி. இந்த சாசியில் 8 பிளேட் இருக்குது. அப்போ ஐ கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் 8 ஹைப்பர்வைசர். இது ஒரு ஹைப்பர்வைசர், இதில் ஒன்று, இது 8 போட்டு ஒவ்வொரு ஹைப்பர்வைசரும் ஐ கேன் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. யா, இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாம் இன்டகிரேட் ஆகிருக்கும். உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி பவர் சப்ளை இன்டகிரேட் ஆகிருக்கும். அப்புறம் கேபிள்ஸ், அந்த ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ், நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ் எல்லாமே இன்டகிரேட் ஆகிருக்கும் இதில். ஓகே, இப்போ என்க்ளோஷர் காமிக்கிறேன். HP-C7000 என்க்ளோஷர். இது வந்து மோஸ்ட் காமனாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுற ஒரு என்க்ளோஷர். HP-C7000 என்க்ளோஷர் அப்படிங்கிறது. இதை வேணால் காமிக்கிறேன். இப்போ நான் சில இன்டர்வியூவில் மட்டும் someone is asking what is blade server, what is enclosure, what is chassis அப்படி கேட்குறாங்க. அது ரொம்ப ரேரான இன்டர்வியூ கொஸ்டின் இது. இது எல்லாமே ரேக்கில் தான் இருக்கும், அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு C7000 அப்படிங்கிற ஒரு என்க்ளோஷர். இது இந்த என்க்ளோஷரில் எத்தனை பிளேட் இருக்குன்னு பாருங்கள். 8 பிளேட்ஸ் இருக்குது. கீழே 8 பிளேட் இருக்குது, மேலே 8 பிளேட், 8 to 16 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ என்க்ளோஷருக்கு பின்னாடி என்ன இருக்கும், இது சி அந்த என்க்ளோஷரில் இருந்து எப்படி அந்த பிளேடை வெளியில் எடுக்கிறாங்க அதை பாருங்கள். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுக்கிறாங்க.
ஸோ அது பவர் ஆன்ல இருக்கும்போது ரிமூவ் பண்ணா எதுவும் ஆகாதா? சரி, இந்த கொஸ்டின் யாராவது கேட்பீங்கன்னு நினச்சேன். கரெக்டாக கேட்குறீங்க, கரெக்டு. உங்கள் நல்ல கொஸ்டின், ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். பவர் ஆனில் இருக்கிறப்ப இதை ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் இந்த சர்வர் வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கணும். விச் மீன்ஸ் இப்போ இதில் 16 பிளேட் இருக்குன்னா அந்த 16 பிளேடுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. 16 பிளேடில் ஏதோ ஒரு சர்வர் வந்து ஒர்க் ஆகலை, ஒரு பிளேடு ஒர்க் ஆகலை. அந்த ஒரு பிளேடு மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா அது வெளியில் இருக்கிறப்ப தெர் இஸ் நோ இன்ட்ரப்ஷன் ஃபார் அதர் பிளேட்ஸ். இதில் இருக்கிற மிச்ச 15 பிளேட்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அசால்ட்டாக அந்த பிளேடை வெளியில் எடுக்கலாம். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஒர்க் ஆகிற இப்போ தெரியாமல் நீங்கள் இந்த பிளேடில் ஒரு பிரச்சனை தெரியாமல் இந்த பிளேடை வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேடில் ரன் ஆகிற சர்வர் டவுன் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பிளேட் சர்வர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. சொன்ன மாதிரி இதை கான்ஃபிகர் பண்ணுறதே ஒரு தனி இது எல்லாத்துக்குமே தெரியாது. கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இது தனியாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சிஸ்கோ யூசிஎஸ்னாலும் சரி, ஹெச்பி என்க்ளோஷர்னாலும் சரி, தனியாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்ச மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ பவர் ஆனில் இருக்கிறப்ப யூ கேன் ஏபிள் டு புல் அவுட் த பிளேடு. இது பின்னாடி அந்த என்க்ளோஷருக்கு பின்னாடி இருக்கிற கனெக்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து ஃபேன், கூலிங் சிஸ்டம், கூலிங் ஃபேன். இதெல்லாமே இன்டெகிரேட்டட் நெட்வொர்க் கார்ட்ஸு. இதுக்கு ஒரே ஒரு இது இருக்குல்ல பார்த்தீங்களா, விஜே கேபிள். இந்த விஜே கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த சர்வரை கான்ஃபிகர் பண்ணால் பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஸோ இதுதான் வந்து என்க்ளோஷர் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுற மெத்தடு. அந்த என்க்ளோஷருக்குன்னு ஒரு ஐபி இருக்கும், அந்த மொத்த என்க்ளோஷருக்குன்னு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபியை வச்சு தான் அதை கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதை கான்ஃபிகர் பண்ணப்பறம் அந்த ஐபியை உள்ளே நம்ம போட்டோம்னா அதில் டேஷ்போர்டு மாதிரி காமிக்கும். அந்த என்க்ளோஷரில் 16 பிளேட் இருக்குன்னா அந்த 16 பிளேடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு மொத்தமாக ஒரு இடத்துல காமிக்கும், டேஷ்போர்டு மாதிரி இருக்கும். இதில் ஏதோ ஒரு சர்வரில் இஷ்யூ அப்படின்னா அதில் க்ரீன் லைட்டில், இங்கே க்ரீனில் இருக்குல்ல, ரெட் லைட்டில் எரியும். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டு. we can manage entire blade, entire console in a single console, and also multiple enclosure ஒரே டேஷ்போர்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 10 என்க்ளோஷர் இருக்குன்னா அந்த 10 என்க்ளோஷருமே நான் ஒரு கன்சோல் கீழே கொண்டு வந்து எல்லாமே ஒரே டேஷ்போர்டில் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். சிஸ்கோ யூசிஎஸில் அந்த ஆப்ஷன் உண்டு. என்கிட்ட 10 சாசி இருக்குது, 10 சாசியுமே நான் வந்து ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் கீழே கொண்டு வந்துடும். அது பேர் யூசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்துட்டு அதில் நான் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் சிஸ்கோ பற்றி. இதுதான் சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜர். சிஸ்கோ யூசிஎஸ் மேனேஜரில் நீங்கள் ஒரே ஒரு சாசியை மட்டும் மெயின்டைன் பண்ணால் பண்ணிக்கலாம். அல்லது என்னோடய டேட்டா சென்டரில் ஒரு 20 சாசி இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த ஒரு கன்சோலில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இந்த ஒரு கன்சோல்லே நீங்கள் வந்து எல்லா சாஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை ரீஸ்டார்ட் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாமே இங்கேருந்து யூ கேன் கண்ட்ரோல் என்டையர் சாசி ஃப்ரம் த யூசிஎஸ் மேனேஜர். யூசிஎஸ்னால் யூனிஃபைட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். ஒரு கன்சோல் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் ஓஎஸ் போடுறதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு இருக்கும். இந்த சர்வீஸ் ப்ரொஃபைல் மூலமாக தான் இதில் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஒரு ஓஎஸ் டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த இப்போ பண்ணுறாங்க இல்லையா, சர்வீஸ் டெம்ப்ளேட். இந்த சர்வீஸ் ப்ரொஃபைல் சொல்லுவோம். சொல்லுங்கள். இது என்க்ளோஷரும் சேசி ரெண்டுமே வந்து பிளேட் சர்வரோட டைப் தானே சொல்லுவீங்க? ஆமாம், நீங்கள் அந்த என்க்ளோஷர்னு கொடுக்கலாம், சாசின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் அதை என்க்ளோஷர்னு சொல்லுவாங்க, சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் சாசின்னு சொல்லுவாங்க. பட் போத் ஆர் சேம் தான். பட் இது ரெண்டு இல்லாமல் வேற எதுவும் கிடையாது. என்க்ளோஷர் சாசி தான் சொல்லுவாங்க. ஆமாம், பிளேட் சர்வர்னு வந்துட்டா ஒன்று என்க்ளோஷர்னு சொல்லுவாங்க அல்லது சாசின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஜி, ஒரு டவுட்டு. இப்போ ஒரு கேட்டா இருக்குதா, இப்போ இந்த பிளேட் சர்வர்ல அந்த பேசிக் அண்ட் என்க்ளோஷர்ங்கிறது அந்த சர்வர் வைக்கிறதுக்கான ஒரு இது தானே, அது அந்த பாக்ஸ், அந்த என்டையர் பாக்ஸ். ஆமா, டைப்னு சொல்றாரு. அப்போ அதுதான் கேட்டேன், அது டைப்ஸ் கிடையாது. இல்ல, இப்ப டைப்னு சொல்ல முடியாது. அந்த ஃபார்ம் ஃபேக்டர் பேசிக்ன்றா ஒரு வெண்டர் வந்து
ஆமாம். இப்போ இது வந்து ஹெச்பி 7000 என்க்ளோஷரு. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் தான் நம்ம என்க்ளோஷர்னு சொல்கிறோம். இது வந்து இது வந்து சிஸ்கோ யூசிஎஸ் சிஸ்கோ இந்த பாக்ஸை சாசின்னு சொல்கிறோம். டைப்புன்னு சொல்ல முடியாது, அதை நம்ம எப்படி சொல்கிறது, அதில் ஃபார்ம் ஃபேக்டரை சொல்கிறத கூட வச்சுக்கலாம் நீங்கள். டெல் என்க்ளோஷர் இருக்குது. முக்கியமாக பிளேடை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுற பிளேட் சர்வர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி சிஸ்கோ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளேட் சர்வரை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, ஹெச்பி, டெல், ஐபிஎம் இருக்குது. இதில் வந்து சிஸ்கோ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஹெச்பி, அப்புறம் டெல் யூஸ் பண்ணுவாங்க. பிளேட் சர்வர் Cisco system UCS is a top tier vendor in the global blade server market, typically holding a 30 to 35% total revenue. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி, அப்புறம் டெல், லினோவா, ஐபிஎம், ஹவாவே. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் மட்டும்தான் இந்த பிளேட் சர்வர்ஸ் வந்து ரன் ஆகும். அப்புறம் ஹைப்பர் ஸ்கேலர் டேட்டா சென்டர்ஸ், என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ஸ், இந்த மாதிரி இடத்துல பிளேட் சர்வர்ஸ் வந்து ரன் ஆகும். டேட்டா சென்டர்ஸ் ஆஸ் பிளேட். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ இந்த பிளேட் சர்வர்க்கான ரேக் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரேக் சர்வர் யூஸ் பண்றோம்ல, அந்த சேம் ரேக் தான். எஸ் சேம் ரேக் தான். நான் சொன்னேன் இல்லையா, சேம். அதோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்துட்டு அதே சைஸில் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த ரேக் சர்வர் வைக்கிற அதே ரேக்கு தான். என்னென்னா பிளேட் சர்வர் வந்து கொஞ்சம் லைக் பெட்டி மாதிரி இருக்கும், ரேக் சர்வர் வந்து கொஞ்சம் தின்னா ஒரு 2 லேப்டாப் வச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி சேம் ரேக் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. அண்ட் ஒன் மோர் டவுட் ஜி, என்னன்னா இப்போ பிசிக்கல் சர்வர் இருக்குல்ல, ரேக் சர்வர், அதுல வந்து நம்ம ஹைப்பர்வைசர் போடாம விண்டோஸ் ஓஎஸ் போட்டோம் அப்படின்னா விண்டோஸ் சர்வரா ஆக்ட் ஆகும். ஹைப்பர்வைசர் போட்டோம்னா மல்டிபிள் விஎம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ற மல்டிபிள் விஎம்ஸ்ல நமக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கரெக்டா? கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரேக் சர்வர்ல ஈச் பிளேட்ல நம்ம ஒரு ஹைப்பர்வைசர் போட்டுக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ பிளேட் சர்வர்ல ஈச் பிளேட்ல ஒரு ஹைப்பர்வைசர் போட்டுக்கலாம். அதுதான் கேக்குறேன். இப்போ பிளேட் சர்வர்ல இப்போ 8 பிளேட் இருக்குன்னா 8 பிளேட்ல ஒரு ஹைப்பர்வைசர் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பிளேட்ல விண்டோஸ் ஓஎஸ், ஒரு பிளேட்ல லினக்ஸ் ஓஎஸ், அந்த மாதிரி போட்டுக்கலாம். டிபெண்ட்ஸ் கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து. இப்போ எனக்கு வந்து 8 பிளேட் இருக்குன்னா இதில் 4 பிளேட் விண்டோஸ் சர்வர்ஸ், 4 பிளேட் வந்துட்டு லினக்ஸ் சர்வர்ஸ், மிச்சம் 8 பிளேட் நான் ஹைப்பர்வைசர் போட்டுக்க போகிறேன், ESXi போட போகிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுப்பாங்க. பட் என்னன்னா பிளேட் சர்வர்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒன்லி ஹைப்பர்வைசர் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப ரேர் கேஸில் மட்டும்தான் விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதிகமாக காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு பிளேடுக்கு ஒரு விண்டோஸ் சர்வர் அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறது காஸ்ட் அதிகமாகும். ஸோ அப்போ அது ஹைப்பர்வைசர் தான் மோஸ்ட்லி அவங்க போவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பிளேட் சர்வர்ஸோட மாடல்ஸ் மட்டும் பார்த்துடலாம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது. காமன் பிளேட் சர்வர்ஸ் மாடல் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிளேட் சர்வர்ஸ் பற்றி இன்டர்வியூவில் பெருசாக கேட்பாங்களான்னு கேட்டால் நிறைய கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் என்க்ளோஷர், வாட் இஸ் சாசி, சிஸ்கோ யூசிஎஸ்னா என்ன, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு மீறி நிறையலாம் கேட்க மாட்டாங்க. பட் ஹவவர் இட் இஸ் பெரிய டேட்டா சென்டர் யூஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் போகிற கம்பெனியில் பெரிய டேட்டா சென்டர் இருந்தால் பிளேட் சர்வர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. காமன் பிளேட்
server models. ஓகே, டெல்ல வந்து டெல் பவரேஜ் எம்எக்ஸ் 7000, டெல் பவரேஜ் M640, இதெல்லாமே மாடல் நம்பர்ஸ். நான் சொல்லியிருக்கேன் டெல், ஹெச்பி, சிஸ்கோ இது எல்லாமே பிளேட்ஸ் இருக்குது. சரியா? ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி ப்ரோலியன் பிஎல்னா பிளேட் சர்வர்னு அர்த்தம். 460, ஹெச்பி சினர்ஜி, ஹெச்பி 7000 என்க்ளோஷர். சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ யூசிஎஸ் B200 M6 ரொம்ப பாப்புலரான பிளேட் சர்வர். சிஸ்கோ நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்கோவில் சிஸ்கோ யூசிஎஸ் B200 M4, B200 M5, B200 M6 இந்த மூணுமே ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேட் சர்வர்ஸ். ஓகே, ஸோ இதில் B200 M4 அண்ட் M5 வந்து எண்ட் ஆஃப் லைஃப், ஆல்மோஸ்ட் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்டாக சிஸ்கோ சப்போர்ட்டிங் ஒன்லி B200 M6 வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ அதை பற்றி வேணால் கொஞ்சம் இன்னும் டீப்பாக வேணால் பார்க்கலாம் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு. சிஸ்கோ B சீரிஸ் மாடல்ஸ், சிஸ்கோ யூசிஎஸ் B200 M6 சர்வர் வியூ டேட்டா சீட், அதாவது கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு பிளேடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ப்ராசஸர் அப் டு 2 ப்ராசஸர் போட்டுக்கலாம். 3rd ஜென்ரேஷன் இன்டெல் Xeon ப்ராசஸர் போட்டுக்கலாம். மெமரி 32 மெமரி மாடியூல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது 32 ரேம் ஸ்லாட் இருக்குது அதில். சரியா? இந்த இருக்குல்ல, இது வந்து B200 M4, இதில் M5 கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதில் இந்த ரேம் ஸ்லாட் இருக்கு இல்லையா, இந்த ரேம் ஸ்லாட்டில் 32 ரேம் ஸ்லாட் நீங்கள் வந்து இருக்குது. அந்த ரேம் ஸ்லாட்டில் 16 GB, 32 GB, 64 GB, 128 GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதோட ஸ்பீடு சைஸு, அதாவது ஒவ்வொரு ரேமுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும். 3200 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்பீடு. கொஞ்சம் அந்த ரேமோட ஸ்பீடு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அது கூட ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ் 7.6 TB per டிரைவ். ஒரு டிரைவுக்கு 7.6 TB வரைக்கும் போட்டுக்கலாம். இதில் மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி எவ்வளவு? ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி வந்து 2 TB நினைக்கிறேன். for Intel PMM 40 cores per socket maximum supported. See, இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா இந்த லேப்டாப் காஸ்ட் இருக்குது. எதை வச்சு அந்த காஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க? அந்த லேப்டாப்போட ப்ராசஸர் ஃபஸ்ட்டு, இந்த லேப்டாப்போட ரேம், இது ரெண்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் லேட்டஸ்ட் ப்ராசஸர் போகிறீங்க, ரேம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக போகிறீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு i5 ப்ராசஸர் அப்படிங்கிறப்ப ரேம் ஒரு 16 GB போனால் காஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ த சேம் வே சர்வரும் அதே மாதிரி தான் வாங்குவாங்க. ப்ராசஸர் வாங்குறப்ப அந்த ப்ராசஸருக்கு உள்ளே எத்தனை கோர் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கோரை பார்த்துட்டு இத்தனை கோர் இருந்தால் அந்த ப்ராசஸரோட ரேட் ஜாஸ்தியாகும். கோர் கூட ரேட்டு ஜாஸ்தியாகும். மெமரி கூட அதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். Cisco B200 M6 spec sheet. So Cisco B200 M6 blade server. இதுதான் அந்த பிளேடு. இது அஃபீஷியல் வெப்சைட்டில் ஸ்பெக் ஷீட் போட்டுருவாங்க. ஸ்பெக் ஷீட்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டு. அதில் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்வர் அந்த ஒரு பிளேடு மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், அப் டு 2 TB of RAM per CPU. ஒரு சிபியூக்கு 2 TB சப்போர்ட் பண்ணுது. அப்போ நம்ம அதில் 2 CPU போடுறோம். அப்போ 4 TB சப்போர்ட் பண்ணும். ஒரு இப்போ என் லேப்டாப் எடுத்துக்கோங்க. இந்த லேப்டாப்பில் எவ்வளோ ப்ராசஸர் நான் வச்சுருக்கேன், என்ன ரேம் வச்சுருக்கேன்னு பார்ப்போமா?
ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 32 GB ரேம் போட்டிருக்கேன். என்னோட லேப்டாப்பில் ஐ ஹவ் இன்ஸ்டால்டு 32 GB ரேம். அதே மாதிரி CPU பார்த்தீங்க அப்படின்னா 2.60 GHz 14 கோர் இருக்குது. ஓகே, பட் சேம் வே இந்த ஒரு பிளேடு இருக்கு இல்லையா, இந்த ஒரு பிளேடில் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லேப்டாப்போட சின்னதாக இருக்கும். இந்த ஒரு பிளேடில் மேக்ஸிமம் உங்களால் 4 TB ரேம் போட முடியும், ஆர் அப் டு 5 TB per CPU. 2 SSD போட்டுக்கலாம், ப்ராசஸர் 2 ப்ராசஸர் போட்டுக்கலாம், up to 4 TB total memory for 2 CPU is available if the memory slots are populated 128 GB. அதாவது 32 ஸ்லாட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 128 GB ரேம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, 4 GB 8 GB. இப்போ என்னோட லேப்டாப்பில் ரேம் ஸ்டிக் இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டாஸ்க் மேனேஜர் போனோம்னா மெமரியில் ஸ்லாட் யூஸ்டு 8 ஸ்லாட் இருக்குது, 8மே யூஸ் ஆகிருக்கு. இங்கே கை வச்சோம்னா 8 ஸ்லாட்டில் ஈச் ஸ்லாட் ஹேஸ் 4 GB ரேம். அப்போ 4 × 8 = 32 GB ரேம் வந்து என் லேப்டாப்பில் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறது அதுதான். ஒரு ஸ்லாட்டில் 8 ஸ்லாட் இருக்குது, ஒரு ஸ்லாட்டில் 4 GB ரேம் போட்டிருக்கேன். ஈச் ஹேஸ் 8 ஸ்லாட்டு ஃபுல்லாக இருக்குது. 4 × 8 32 GB ரேம். பை த சேம் வே இதில் 32 ஸ்லாட் இருக்குது. 32 ஸ்லாட்டில் ஈச் ஸ்லாட்டில் 128 GB ரேம் போட்டோம் அப்படின்னா மொத்தமாக we can achieve 4 TB நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இதெல்லாம் இந்த 4 TBலாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைப்பர்வைசருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சில விண்டோஸ் லினக்ஸ் ரொம்ப ரேர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு 95% மேலே வந்து ஹைப்பர்வைசரில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கான்ஃபிகரேஷனுக்கு வந்து போவாங்க. பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த ஒரு சின்ன டிவைஸ் கேன் சப்போர்ட் 4 TB ரேம் அண்ட் 40 கோர் ப்ராசஸர். ஸோ ரொம்ப முக்கியம் அது நீங்கள் இது பண்ணுறது. 32 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபேக்டர் சிறுசு தான், பட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இதில் ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போமா, சிஸ்கோ B200 M4 பிளேடோட ப்ரைஸு ஸோ 50,000 போட்டிருக்கிறான். பட் இது ரொம்ப ஓகே பிளான் நேம், அதாவது ஒரு பிளேடு, இதெல்லாமே ஒரு பிளேடோட காஸ்ட்டு சரியா. M5 சர்வர் பாருங்கள், 2 இன்டெல் CPU ப்ராசஸருக்கு போட்டுக்கலாம். 20 கோர் சப்போர்ட் பண்ணுது, 128 GB ரேமு. இதோட ப்ரைஸ், இந்த ஒரு பிளேடோட ப்ரைஸ் மட்டும் 3 லட்சம் ரூபாய். ஒரு 8 பிளேடு போடுறோம் அப்படின்னா நீங்கள் ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சாசி வந்து மினிமம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இருக்கும். அது கம்மியாக சாசி வாங்க முடியாது. ஃபைன். ரேக் சர்வர்ஸ் எல்லாமே ஸோ ரேக் சர்வருக்கும் பிளேட் சர்வருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா முக்கியமாக ஃபார்ம் ஃபேக்டர். ரேக் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக்கில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இது சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இந்த பிரெத் இருக்கு இல்லையா, 1.75 இன்ச் இருக்கும். இந்த நீளம் வந்து ஒரு 2 அடி இருக்கும்.
விச் மீன்ஸ் 2 அடி 2 feet ஆர் 2.5 feet இருக்கும் இந்த லென்த்து. வேறஸ் சாசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இந்த பாக்ஸ் டைப்பில் இந்த பாக்ஸ் மட்டுமே ஒரு 3 அடி இருக்கும், 3 feet or 4 feet இருக்கும். இந்த பாக்ஸ் சாசி அதுக்குள்ளே நம்ம we can insert the blades. சரியா? ஸோ இதுதான் வந்து பிளேட் சர்வர்ஸ். மெயினாக ரேக் சர்வர் கொஞ்சம் காஸ்ட் கம்மி, பிளேட் சர்வர் காஸ்ட் அதிகம். பட் பிளேட் சர்வரை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஹைப்பர்ஸ்கேல் டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கும், விச் மீன்ஸ் உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக இருக்கும் எல்லாமே. லைக் பவர் சப்ளை, நெட்வொர்க் கேபிள், ஸ்டோரேஜ் கேபிள் எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஃபைன். இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே எஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு ரேக் சர்வர் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஜி ஒரே ஒரு டவுட் சொல்லுங்கள். ஜி இந்த சிஸ்கோவோட M5 M6ங்கிறது அந்த பிளேடோ அந்த அதோட மாடல் நம்பர்ஸ். எஸ் மாடல் நம்பர்ஸ். எஸ் மாடல் நம்பர்ஸ். சாசி தனி மாடல். அந்த சாசியில் இன்சர்ட் பண்ணுற பிளேட்ஸ் M4 M5 M6 அப்படிங்கிறது M4 M5 வந்து இப்போ கிடையாது. லைக் விச் மீன்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப், அவன் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ கரெக்டாக M6 மட்டும்தான் அவன் வந்து சிஸ்கோ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ ஆல்.